நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புறம் சொத்துல எனக்கு பங்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இந்த மொத்த சொத்தோட பாதி வாரிசு நான் தான். அதாவது PK கார்ப்பரேட்ஸ் இந்தியாவோட சரிபாதி உரிமை. என்னடா உரிமை? அத நான் தான் முடிவு பண்ணணும். அதை எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டார். சொத்துல மனைவிக்கும் மகனுக்கும் சம உரிமை. அப்பா யார் பேர்லயும் சொத்தை எழுதி வைக்கல. சோ பாதி சொத்து அதுல எனக்குத்தான். அப்புறம் கல்யாணம் இன்விடேஷன்ல சொன்ன மாதிரியே 27ஆம் தேதி அதே நாள்ல நடக்கும். இந்த மல்லிகா என்னைக்குமே தோக்கவே மாட்டா. ஹலோ, லீகல் அட்வைசரை உடனே வீட்டுக்கு வர சொல்லு. என்கிட்ட எந்த கேள்வியும் நீ கேட்காத. அவரை நான் உடனே பார்த்தாகணும். அவன் என்கிட்டயே சொத்துல உரிமை கேட்கிறான். இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இதுல அவன் பங்கு கேக்குறான். முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அவளுக்காக அவன் எந்த அளவுக்கு போயிட்டான் பாத்தியா? குடும்ப சண்டை முடிஞ்சு இப்ப சொத்து சண்டை. இப்படியே போனா நாளைக்கு அவ சொன்னான்னு என்ன வந்து கொல்லுவான்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். ஆண்டி, இப்ப உங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான். மெதுவா அப்புறம் யோசனை பண்ணுங்க. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்டே வேண்டாம். நான் யாருங்கிறத அவனுக்கு இப்ப காமிச்சே ஆகணும். என்ன அவன் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான்ல. நான் கொடுத்த ஆர்டரை என் முன்னாடி அவன் கிழிச்சு போட்டுட்டான். அது என்னையே அவன் கிழிச்சு போட்டதுக்கு சமம். 27ஆம் தேதி அவன் கல்யாணமும் பண்ணுவான். அதையும் பண்ணிட்டானா அவமானத்துல நான் கோணி குறுகிதான் நிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உறுதியா ஒரு முடிவு எடுக்க போறேன். அதோட முடிவு ஒண்ணுதான். 3 பேர்ல ஒருத்தர் சாகணும். நான் சாகணும், இல்ல மனு சாகணும், அப்படி இல்லனா அஞ்சனா சாகணும். இந்த 3 பேர்ல ஒருத்தர் சாகிறது உறுதி. நீங்க செஞ்சதெல்லாம் சரின்னு உங்களுக்கு தோணுதா? அவங்க உங்க அம்மா. இதுல எந்த நியாயமும் இருக்கிறதா நான் நினைக்கல. நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பிடிக்காத என் கூடயே வந்தவனி. இதுதான் உன்னோட கேரக்டர். உங்க கூட வந்தப்போ எனக்கு உங்களை பிடிக்காது. இப்போ உங்களை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்காக நீங்க நடத்துற இந்த யுத்தம், அதனால நான் காயப்படுறேன். ஒரு போர்ல வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு காயப்படாம இருக்க முடியாது. அம்மா கிட்ட இவ்வளவு ரஃபா பேசிட்டேன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு தோன்றதுதான் நல்லது. அம்மா மேல இருக்கிற அன்பு இப்பவும் உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்களா? நீ இதுவரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டது இல்லையே. ஒரு தேவையும் வரல. இது உங்க அம்மாவும் நீங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது பத்தி. சொல்லு. சமாதானமா போங்க. உங்க அம்மா அவங்க லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மா முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க.
நீ திரும்பவும் போறேன்னு சொல்ல போறியா? அப்படி இல்ல, கொஞ்சம் பேசி பார்க்க கூடாதா? நீயும் முதல் தடவையா கேட்குற, நான் பேசி பார்க்குறேன். என்ன ஹாஸ்டல்ல நீ ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கியா? ரொம்ப மௌனமாவும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. தெரியல, நேத்து நான் ஒரு கனவும் கண்டேன். அன்னைக்கு நம்ம வர வழியில ஒருத்தர் வெட்டினதை பார்த்தோம்ல, நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கூட சேர்த்தோமே, அது கனவா வந்துச்சு. ஏன் அப்படி கனவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கு யாருன்னே தெரியாத, நேர்ல பார்த்தா கூட தெரியாத ஒருத்தர் நான் போட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு அவருக்கு மருந்து வாங்கியிருக்க, தங்கச்சின்னு வேற சொல்லியிருக்க. யாராவது கேட்டா உன பைத்தியம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்க கட்டாயப்படுத்தினதுனால நான் வந்தேன். இல்லனா அவர் குணமாகறத பார்த்துட்டு தான் நான் அங்கிருந்து கிளம்பி இருப்பேன். முகத்துல இருந்த பிளட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்திருந்தா ஆளையாவது அடையாளம் தெரிஞ்சிருக்கலாம். நீ செஞ்சதுல ஏதாவது பலன் இருக்கா? நாளைக்கு நமக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? நாம அவரை காப்பாத்துவோன்னு அவரும் நினைச்சு பார்த்திருப்பாரா என்ன? இப்படி காத்தோட்டமா புது இடத்துக்கு வந்ததும் நீ ஆளே டோட்டலா மாறிட்ட. உனக்கு ஒரு சேஞ்ச் தேவை. அதனால உன்னை கூட்டிட்டு நான் எஸ்டேட்டுக்கு போறேன். உண்மையாவா? அந்த இடத்தையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கும்போது நீ மொத்தமா மாறிடுவ. எப்பங்க போலாம்? நாளை காலையில. என்ன? நான் இப்பவே ரெடி. அம்மா கூட காம்ப்ரமைஸா பேசணும்னு சொல்லியிருக்கல்ல, அதை நான் கேட்க வேண்டாமா? சரி, நம்ம போலாமா? சிஸ்டர் நமக்கு அளவுக்கு அதிகமா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஆமா. வா. வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன அவ்வளோ எமர்ஜென்சி? ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? சொல்றேன். என் பிரஸ்டீஜியஸ் சில விஷயங்கள் கேள்விக்குறியாக்குது. அதுக்கு எனக்கு லீகல் அட்வைஸ் வேணும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. விஷயம் என்னோட மகன்தான். கல்யாணம் மேட்ரு, அதுக்கு எதுக்கு லீகல் ஒப்பீனியன்? டைவர்ஸ் கேஸ் இல்லைல்ல, சோனா தானே? மனு ஒரு பொண்ணோட வந்திருக்கான். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அவ விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு சட்ட தடையா இருக்காதுன்ற மட்டும் அல்ல, சட்டமும் லவ்வர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். அந்த மேட்டரெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்களை வளர்க்குற கடமை மட்டும்தான் இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்கணுன்ற அவசியமே அவங்களுக்கு கிடையாது. அவனை கம்பெனியோட வைஸ் சேர்மன் பதவியில இருந்து டெர்மினேட் பண்ண செய்யலாம். அதுக்கு எம்டிக்கு அதிகாரம் இருக்கு. அது கரெக்ட் தான். இருந்தாலும் அடுத்த போர்டு மீட்டிங்ல இது பாஸ் ஆகணும். அது பாஸ் ஆகுமா? பாஸ் பண்ணணும். பாஸ் ஆகாது மல்லிகா. இப்ப இந்த கம்பெனில 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்னு மனு, இன்னொன்னு மல்லிகா. எப்படி பாஸ் ஆகும்? பாஸ் ஆகணும்னா ஒரு போர்டு மெம்பர் மல்லிகாவோட தீர்மானத்தை ஆமோதிக்கணும். அந்த மெம்பர் பிரதீபா. வீல் சேர்ல இருக்கிற பிரதீபாவால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், நீங்க டெர்மினேஷன் பண்ணா அது செல்லாது. இந்த எல்லா சொத்தும் என் ஹஸ்பண்டுக்கு சொந்தமானது. பிரதாப் இறந்ததும் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. அதுல மனுவுக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல. பிரதாப் சாகிறதுக்கு முன்னாடி மனுவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா பிரதாப் செத்ததுக்கு அப்புறம் உரிமை வந்துருச்சு. பிரதாப் உங்க பேர்ல சொத்தை எழுதி வைக்கல. அப்படி ஒரு ரெக்கார்டு உருவாக்க முடியாதா? இப்பவே நாம நிறைய கேஸ்களை தோத்துட்டு இருக்கிறோம். அப்பீல் பண்ணி பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றது? பாருங்க, என்னோட லீகல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த விஷயத்துல கேஸே தேவையில்லை. கன்ஃபார்ம்டா நம்ம தோப்போம். மகனோட அன்பா பேசி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வாங்க. வேற வழியே இல்லையா? மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்போ சொத்து உங்களுக்கு சொந்தம். பிரச்சனை முடிஞ்சது இல்ல. பிரதீபாவோட விஷயத்தையும் மறந்துடாதீங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன்.
லீகல் அட்வைசர் முடியாதுன்னுட்டாரு. வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். உனக்கு எல்லாம் தெரியும்ல டீனா, சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுற பிரபல வக்கீலுங்களோட அட்வைஸை கேளு. சரி மேடம். ஓகே. ம், ஓகே மேடம். தூங்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. உங்களை பார்த்தா தூக்கம் வர மாதிரி இருக்கு. 2 நாளாவே நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. அஞ்சனாவாலதான்னு தெரியும். அவ வருவான்னு என் மனசு சொல்லுது. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிகே கார்ப்பரேட்ஸோட ஒரு போர்ட் மெம்பர் நீங்க தானே சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? கிச்சன் நியூஸ் சேனல்ல கேட்டேன். சாரதாக்கா சொன்னாங்க. வக்கீல் பேசிட்டு இருந்தத கேட்டாங்களாம். சொத்துல பாதி மனுஷாருக்கு சொந்தம்னு வக்கீல் சொன்னாராம். அதனால ஒரு வேளை அஞ்சனாவை கூட்டிட்டு வருவாருன்னு தோணுது. ஹாய் அத்தை, தூங்கலையா? டைம் ஆகல சார். இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பெருசாலாம் ஒன்றும் நடக்கல, இருந்தாலும் சீரியஸ் தான். நான் அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருக்கேன். ஆனால் அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணால் சொத்து கிடையாதுங்கிறாங்க. சொத்துல பாதி உரிமை எனக்கு இருக்குன்னு நான் பாலை திருப்பி போட்டேன். மொத்தத்தில் வீட்டில் இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்க கருத்தை சொல்லுங்க அத்தை. நீ அவளை இங்க கூட்டிட்டு வா, நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன். நீங்க இப்ப மனசுல என்ன நினைச்சீங்கன்னு சொல்லவா? நீ அவளை இங்க தைரியமா கூட்டிட்டு வாடான்னு சொல்றீங்க, அதானே? அப்ப சரிதான். அத்தையோட சப்போர்ட் எனக்கு தானே நல்லா தெரியும். அம்மா கிட்ட நான் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன்னு எனக்கே தெரியுது. ஆனா அஞ்சனாவும் அப்படிதான் சொல்றா. அம்மாவோட காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றா. இன்னைக்கு பேசி பார்ப்போம். நான் அம்மாவை போய் பார்க்குறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. போயிட்டு வரேன். அம்மா, நீ ஆள் மாறி கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். உன்னோட அம்மா இங்க இல்ல. ஆள் மாதிரிலாம் கூப்பிடலாமா? நான் உங்களோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. எனக்கு விருப்பம் இல்ல. நான் காம்ப்ரமைஸ் பேச தான் வந்தேன். அதுலயும் எனக்கு விருப்பம் இல்ல. நான் எல்லாத்துக்கும் ரெடி. இன்னும் புதுசா ஏதாவது வார்னிங் இருந்தாலும் நீ சொல்லலாம், நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் ரஃபா தாம்மா பேசிட்டேன். அது தப்புன்னு எனக்கே தோணுது. என்னோட பையன் என்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா இல்ல பேசுனா. பெத்து வளர்த்த அம்மா கிட்ட ரொம்ப பாசமா பேசுனா. நான் கொடுத்த டெர்மினேஷன் ஆர்டரையும் ரொம்ப அன்பாவே கிழிச்சு போட்டான். அத என் முகத்துல வீசி எறிகிற அளவுக்கு அவ்வளவு அன்பு இருந்தது. அம்மா, நான் ஒரு காம்ப்ரமைஸ்க்கான ஃபார்முலாவை சொல்றேன். சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். தவிர சொத்துக்கு நான் எப்பவும் உரிமை கொண்டாடவும் மாட்டேன். ஆனா அஞ்சனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மட்டும் நீங்க சம்மதிக்கணும். ஒத்துக்கிறேன். நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. தேங்க்யூ. பட் அவளை நான் என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன். இந்த வீட்லயும் சேர்க்க மாட்டேன். எங்கேயாவது ஒரு ஃபிளாட் எடுத்து. அது உன்னோட இஷ்டம். ஒரு முக்கியமான விஷயம், அன்னையில இருந்து நீ எனக்கு மகனா இருக்க முடியாது. நம்மளுடைய உறவு அன்னையோட முடிஞ்சு போயிடும். சொத்துக்காக கோர்ட்டுக்கு போறல, அங்க இன்னொரு கேஸையும் நீ ஃபைல் பண்ணு. மல்லிகா பிரதாப்ப அம்மானு கூப்பிட உரிமை கூறு. அப்ப நான் பேசிக்கிறேன். ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நான் ரெடியா இல்லை. அண்ணா, எம்எல்ஏக்காக ஒரு ஸ்கெட்ச் போட போயிருந்தேன். எம்எல்ஏ ஏரி ஆக்கிரமிச்சிட்டாருன்னு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்க போராடினாங்க. அவங்க தலைவரை தூக்க தானே போயிருந்தேன்.
அவங்களுக்கு போராடுறதே வேலையா போச்சு. ஏரி ஆக்கிரமிக்கிறது, புறம்போக்கு நிலம், காடுகளை ஆக்கிரமிக்கிறதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு உரிமையானதுப்பா. அடி வாங்கறதுக்காகவே இவனுங்க ஏன் குறுக்க வர்றானுங்க? உள்ளப்படா உள்ளப்பா. இவன் யாருன்னு தெரியுதானே? இவனும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தானே உங்களை நடுரோட்டில் போட்டு வெட்டினாங்க. அண்ணே வேணாண்ணே, அண்ணே விட்டுருண்ணே, எனக்கு கொண்டுறாதீங்கண்ணே. இத புறா அண்ணே புறா, அண்ணே. என்ன கொல்ல ஆசைப்பட்டல, இப்ப வெட்றா. அண்ணே சுரேஷனை தான் வெட்ட சொன்னாருண்ணே. கொல்லலண்ணா அவர் என்ன கொண்டுருவாரு? சுரேஷா? அவனுக்கு சரியான அப்ப நான் வைக்கிறேன். பிபின், நான் 10 என்ற வரைக்கும் நீ உயிரோட இருக்கலாம். பிபின், இவனை கூறு போட்டுரு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. 1 அண்ணே 2. அண்ணே வேண்டாண்ணே. ஹேய், இந்த அருவா சாஜியவே வெட்ட துணிஞ்சிட்டல நீ. வேணாண்ணே வேணாண்ணே, மன்னிச்சிருண்ணே. அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருண்ணே. 3. அண்ணே வெட்டுருண்ணே. அண்ணே விட்டுற சொல்லுங்கண்ணே. 4. அண்ணே வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே வேணாண்ணே விட்டுருங்கண்ணே, தெரியாம பண்ணிட்டேண்ணே, உயிரோட விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் உயிரோட வரமாட்டேன்னு நினைச்சிட்டல, உன் உயிரெல்லாம் பறிக்கத்தாண்டா நான் திரும்ப வந்திருக்கேன். 5. அண்ணே வேணாண்ணே. 6. அண்ணே விட்டுற சொல்லுங்கண்ணே. என்ன ஒரு நிமிஷம் லேட்டா செத்துருந்தா கூட என்ன உயிரோட காப்பாற்ற முடியாதுன்னு அந்த டாக்டர் சொன்னாரு. 7. அண்ணே வேணாண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே, விட்டுருங்கண்ணே. 8. என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்கண்ணே. இது வரைக்கும் நான் பார்க்காத என் தங்கச்சி அன்னைக்கு என் உயிரை காப்பாத்திட்டா. 9. நான் அந்த தங்கச்சிய தேடி அலையறடா. 10. அண்ணே அவளை எனக்கு தெரியும்ண்ணே, எனக்கு அவளை தெரியும். டேய் நிறுத்துடா. என்னடா சொன்ன? நான் அவளை பார்த்தேண்ணே. உங்களை வெட்டிட்டு நாங்க ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்தோம். ஏய் மச்சான், அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன்டா. அவளை நான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொண்ணை நாங்க பார்த்தோம். அவ பேர் என்ன? அவ எங்க இருக்கா? அதெல்லாம் தெரியாதுண்ணே. 1-2 முறை பார்த்துருக்குறோம். பார்த்தா அவளை உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. என் தங்கச்சியை மட்டும் நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா உன்னை உயிரோட விடுறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வா. நான் கண்டுபிடிச்சு கூட்டு வரேண்ணே. உயிர் வேணும்னா போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா. என் தங்கச்சி என்கிட்ட வந்துருவா சீக்கிரமா. என் பையன் இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல சந்திரானா. அவன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவன் அது எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான். எதுவும் நாசமாகலமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா மனு தம்பிக்கு எடுத்து சொல்லுங்க. நான் இப்போ என்ன சொன்னாலும் அது அவனுக்கு புரியாது. அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். அவ ஒழிஞ்சாதான் அவன் தெளிவாவான். எவ்வளவு அன்பா அன்னோனியமா ஒத்துமையா இருந்த குடும்பம் இது. திடீர்னு எல்லாம் தலையில மாறினதும் எங்க யாராலையும் அதை பொறுத்துக்க முடியல. அப்ப என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவனோட ஃபியூச்சர், கம்பெனியோட ஃபியூச்சர், இத பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன்.
ஆனா அவனுடைய நினைப்பு எல்லாமே அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. வயசு கோளாறு மேடம். அம்மாவும் பிள்ளையும் ஒன்னா உட்காந்து எல்லாம் பேசினாவே சரியாயிரும் மேடம். என்ன ஆனாலும் இந்த விஷயத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். சொல்லிட்டீனா? நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் லீகல் அட்வொகேட்ஸ் கிட்ட ஒபினியன் கேட்டேன். என்ன சொன்னாங்க? எனி பாசிபிலிட்டிஸ்? பாசிபிலிட்டி இல்ல மேடம். நம்ம அட்வைசர் சொன்னதுதான் சரி. சொத்துல பாதி உரிமை மனசாருக்கு இருக்கு. ஓகே டீனா. எல்லாமே இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. இனி நான் ஒரு முடிவெடுத்தா மட்டும் போதும். அதனால இந்த குடும்பத்துல பழைய மாதிரி அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்ப வரணும். அஞ்சனாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எஸ்டேட் போனப்ப முதல் தடவையா நீங்க அஞ்சனாவை பார்த்தப்போ இவள மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு மருமகளா வரணும். இவள மாதிரி அழகான பொண்ணு மருமகளா வரணும்னு நீங்க சொன்னீங்க. இந்த பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே போக வேண்டாம். சொல்லுங்க சார். மேடம், சனி தசை இன்னும் முடியல. நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஒவ்வொரு கேஸா தோத்துட்டு இருக்கிறோம். கடைசி தீர்ப்பும் வந்துருச்சு. தீர்ப்பு படி உங்களுக்கு சொத்துல எந்த உரிமையும் கிடையாது. ஏன் கிடையாது? அத கோர்ட்ல தான் கேட்கணும். சொத்தோட உரிமையெல்லாம் மனுவுக்கு தான். மனு மைனரா இருந்ததுனால உங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சது. இப்போ மனு மேஜர். சொத்தோட முழு உரிமையும் மனுவுக்கு தான். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மனுவும் அஞ்சனாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ். அது மட்டும் இல்ல, கோர்ட்டு தீர்ப்பை மனு தெரிஞ்சுக்கிட்டாப்ல. அதனால தேவையில்லாம சண்டை போடாதீங்க. ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாமேன்னு முடிவு பண்ணிட்டோம். சொத்து விஷயத்தெல்லாம் லீகல் அட்வைசர் சொல்லியிருப்பார்ல.
உங்களுக்கு இனிமே அதுல எந்த உரிமையும் கிடையாது. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் பழைய சென்டிமெண்ட். வா. கல்யாணத்துக்கு பெஸ்ட் விஷஸ்னு சொல்ல கூட வாய்ப்பு கொடுக்கலையே. மனு சார் சொல்றத நான் கேட்க மட்டும்தான் செய்யறேன். நான் இனி எப்படி கூப்பிடணும்? நீதான் என் ஃப்ரெண்ட் ஆச்சே, பேர் சொல்லியே கூப்பிடு. மேடத்துக்கு பால் எடுக்கிறதுக்காக வந்தேன். சரி. அஞ்சனா, நீ இங்கதான் இருக்கியாமா? மனு எழுந்துட்டானா? இல்ல. காலையில் அவன் லேட்டா தான் எந்திரிப்பான். அந்த பழக்கத்தை நீ தான் மாத்தணும். நீயும் இப்போ இந்த வீட்ல இருக்கிறது நல்லதா போச்சு. வீட்டோட நிறைய பொறுப்புகளை உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். இந்த கார்டன் பொறுப்பு எல்லாம் நீ எடுத்துக்கோ. அத ஒரு அழகான கார்டனா மாத்தணும். வேலைக்கு எத்தனை பேரை வேணாலும் கூட வச்சுக்கோ. அப்புறம் ஃபுட்டோட குவாலிட்டி கண்ட்ரோல், பிரதீபாவோட எல்லா விஷயத்தையும் நீ கவனிச்சுக்கணும். அப்புறம் உனக்கு நேரம் இருந்தா என்னையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். இந்த வீட்டையே நீ மொத்தமா மாத்தணும். போதுமா? இப்போதைக்கு போதும். நில்லுங்க. நீங்க சொன்ன எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது என் வேலை இல்ல. இல்லம்மா, இது எதுவுமே வேலை இல்லையே, சும்மா ஒரு மேற்பார்வை தானே. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். நான் சொல்றதுதான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கேட்கணும். என்னையும் சேர்த்துதான் நீ சொல்றியா? உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? மாமியார் தானே நீங்க? ஆமா, இந்த வீட்டை பாத்துக்கிறவளே நான் தான். அது நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். எவ்ரி டாக் ஹேஸ் a day. கேள்விப்பட்டதில்ல? இனிமே என்னோட ராஜ்யம். இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். முதல்ல நான் உங்களை பார்த்ததே எஸ்டேட்ல. வழிக்கு விழப்போன உங்களை காப்பாத்தினதுக்கு என்ன கண்ணத்திலேயே அடிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்பவோ நடந்து முடிஞ்சது. எதுவும் முடியல, இப்பதான் ஆரம்பமாகுது. அவார்ட் வாங்க வந்த நான் விழ பார்த்தப்போ சோனாவை விட்டு என்ன அடிச்சீங்க. இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் மனு சார நான் மயக்கிட்டேன். நீ அப்படிப்பட்ட கேடு கெட்டவதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொன்னீங்க? கேடு கெட்டவன்னு சொன்ன. சாரி சொல்லுங்க. முடியாது.
மாமியார அடிச்சேங்கிற கெட்ட பேர் எனக்கு வரக்கூடாது. சாரி. மறந்துட்டியா மல்லிகா? படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒருத்தனுக்கு என்ன கட்டி வச்சிங்களே. அப்படி நான் பண்ணது தப்புதான். அது தப்புன்னு 3 தடவை சொல்லணும், இல்லைன்னா அடிப்பேன். அது தப்புதான் அஞ்சனா. தப்புதான். தப்புதான். நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா இங்க இருந்துக்கோ. இது யாருக்கு? மேடத்துக்கு. பிரதீபா அம்மாவை மட்டும் நீ கவனிச்சா போதும். இது என்கிட்ட கொடு. பால் சாப்பிட்டு வளர்ற ஏஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வயசான காலம். மாத்திரை சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. சுஜா. என்ன அஞ்சனா? இவங்களுக்கு வேணும்னா பிளாக் டீ போட்டு தர சொல்லு. சொல்றேன் அஞ்சனா. சுஜா, நீயும் என்ன கால வர்றியா? ஐயோ மல்லிகாக்கா, ஊருக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். நீ வா மல்லிகாக்கா, உனக்கு சுக்கு காப்பியே போட்டு தரேன். போ மல்லிகா. இவ்ளோ சீக்கிரம் அஞ்சனா மாறிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கல்யாணமாகி 2 நாள் தானே ஆகுது. நீ கம்பெனிக்கு போறியாப்பா? ஆமா. இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமா? அப்படி என்னமா நடந்துருச்சு? மனு, அஞ்சனா என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றா. எப்படி சொல்றீங்க? அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்ல. அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கிற மாதிரி என்னைக்காவது நீங்க நடந்துட்டு இருக்கீங்களா? நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அவ என்ன பேரை சொல்லி கூப்பிடுறா தெரியுமா? எப்படி? மல்லிகான்னு கூப்பிடுறா. மல்லிகாங்கிறது உங்களோட பேர் தானே? நான் அவளோட மாமியாருப்பா. மா, இந்த மாதிரி சில்லு பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க. நீ அவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஆனா அவ சில பிளான்ஸோட தான் இங்க வந்திருக்கா. நீங்க பண்ணதுக்கெல்லாம் பழி வாங்க போறா. நீ அவ கூட சேர்ந்துட்டியா? அவன் என் பொண்டாட்டி. மனு, நான் யுத்தத்துல ஜெயிச்சு தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அஞ்சனா சொல்றபடி கேட்டு நடந்துக்கிற வழியை பாருங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சுமா. ராமாயணம் மகாபாரதம்லாம் உட்காந்து படிங்க. இப்ப நான் போயிட்டு வரேன். மனு, நீயும் என்ன கைவிட போறியா? அஞ்சனா தான் இந்த வீட்டு குடும்ப தலைவி. அவ விருப்பத்தோட தான் எல்லாம் நடக்கும். நான் வரேன். மனு, இந்த போட்டோ தான். நிறுத்து. ஏன் சந்திரானா ஏன் போட்டோவை இங்க இருந்து கழட்டுறீங்க? அஞ்சனா மேடத்தோட ஆர்டர். கலட்டுப்பா.
கார் எடுங்க, கார்ப்பரேட் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். சரிங்க மேடம். எனக்கு எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கனவு வந்தது? மனு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் தான் நடக்கும்னு என் மனசு சொல்லுதோ? இல்ல, அவளோட கதையை முடிச்சே ஆகணும். மிதுனா, என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் சும்மா இருக்கிறவங்க பாக்குற வேலை. ஆமா. சரி, உன் எம்டிஎஸ் படிப்பெல்லாம் எப்படி போகுது? கல்யாணம் நின்னு போச்சுன்னு உன்கிட்ட யாராவது சொன்னா நீ திருப்பி கேளு. சரி, பாய். ஹலோ. ஹலோ, சோனா தானே? ஆமா, யாரு? நம்ம ஒன் டைம் மீட் பண்ணிருக்கோம். என்னோட பேரு மாயா. மாயாவா? பேரை சொன்ன உடனே எல்லாம் புரியாது. சில இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். மனுவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவனுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனப்பதான் நான் வந்தேன். நம்ம 50-50 வாழலாம்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு தேவை மனுதான். அத மனுதான் முடிவு பண்ணணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். மனுவை நம்ம 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். ஓ, நீதானா? உனக்கு என்ன வேணும்? பணமா? உங்க கல்யாணமே கிட்டத்தட்ட காலிதான். நான் நினைச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். உன்னெல்லாம் நம்பவே முடியாது. எதிரிக்கு எதிரி நண்பன்னு தெரியாதா? அந்த அஞ்சனா இப்ப ஏன் எதிரி? சொல்லு, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ? அத போன்ல சொல்ல முடியாது. நேர்ல வா. எப்போ? இப்போவே. என்னாச்சு ஆண்டி? ரொம்ப நேரமா இங்கே வெயிட் பண்றீங்க. யாராவது வராங்களா என்ன? நீ எங்க கிளம்பிட்ட? நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன். நீங்க நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? என்னோட தூக்கத்தை தான் ஒருத்தி கெடுத்துட்டாளே. தூங்குனாலும் கெட்ட கனவு தான் வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியாகணும். மரம் வளர்றதுக்கு முன்னாடியே வெட்டி எரிஞ்சிடணும். 2ல 1 பார்க்க போறேன். அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதுல ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா அவ ஜெயிக்கணும். ஆனா நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன். என்ன பிளான்? சக்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா சொல்றேன். நீ கிளம்பு. சரிங்க ஆண்டி.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.